ஓகே, நான் இங்க அடுத்து நான் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது கௌதமி அன்வைட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. குட் மார்னிங் பிரதர், வாய்ஸ் ஆடிபிளுங்களா? அடிபிள், பேசுங்க. தேங்க்யூ பிரதர். குட் மார்னிங் டீம். ஐம் சில்வர் டைரக்டர் கௌதமி, ஆர்விடி டீம்லேருந்து பேசுகிறேன். என்னோட அப்ளைன் வந்து கோல்டு டைரக்டர் ரியாஸ் பிரதர், டைமண்ட் டைரக்டர் சுந்தரி சிஸ்டர். இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த அவார்டு கூட வாங்கினேன். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணதுலேருந்தே அவார்டு இப்போ ஒரு அப்போன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நான் வந்து கடவுள்கிட்ட வேணுனது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நான் சும்மா போகக்கூடாது, அவார்டு வாங்குறதுக்காக தான் நான் போகணும், கண்டிப்பாக பிரான்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு தான் நான் போகணும்னு நினச்சேன். ஆனால் நான் போட்ட உழைப்புக்கு எனக்கு அந்த கடவுள் கொடுத்தது வந்து சில்வர் டைரக்டர் அப்படின்ற அவார்டு எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட அப்ளைன்ஸ் டவுன்லைன்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு தான் நான் நேரில் பார்த்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து வெஸ்டேஜுக்கு முன்னாடி உண்மையை சொல்ல போனா ஒரு யாராச்சும் புதுசா வீட்டுக்கு வந்தா கூட அம்மா பின்னாடி ஓடி போய் ஒளிய கூட ரொம்ப நாள், ரொம்ப பெரிய பொண்ணு ஆன வரைக்குமே யாரையுமே வாங்கன்னு கூட எனக்கு கேட்கறதுக்கு தைரியம் இருக்காது. அந்த அளவுக்கு என்னைய தாங்குன்னு தாங்கி வளர்த்திட்டாங்க. எனக்கு சுத்தமா பேசவே தெரியாது. ஆனா இப்ப வந்து ஒரு பெரிய டீமை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த 6 மாசத்துல எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி தான் நடந்தது. நான் வந்து ஜாயின் பண்ணி 6 மாசம் ஆகுது. போன மாசம் பிரான்ஸ் வித் டிபிபியோட அச்சீவ் பண்ணேன் நான். போன மாசம் எனக்கு பேச சான்ஸ் கிடைக்காததுனால இப்போ சில்வர் அச்சீவ் பண்ணிட்டு வந்து இந்த மாதம் நான் பேசுகிறேன். அண்ட் என்னை வீட்டில் அப்படியே டோட்டலாக நீ அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்குறாங்க. நிறையா மரியாதையெல்லாம் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பிஃபோர் மேரேஜ்னு பார்த்தா ரொம்பவுமே செல்லம் எனக்கு அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த செல்லம் வந்து நம்மளை கெடுக்குது, இது வந்து இது நம்ம வாழ்க்கை கிடையாது, இதுக்கு மேலே இன்னும் நிறையா இருக்குன்னு அம்மா அப்பா சொல்லும்போது என்னால் புரிஞ்சுக்க முடியல. பட் ஆனால் கல்யாணமாயி அவங்கள விட்டு நான் வெளியே யாருனே தெரியாத புது சொந்தங்கள், புது ஊர், எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அம்மா வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வீடும் இருக்கு. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல மேரேஜ் பண்ணி வந்ததுனால எனக்கு எல்லாமே அம்மாவும் என் பக்கத்துல ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் கிடையாது. நிறைய நாள் உட்காந்து அழுதுருக்கேன். நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே புதுசு. அப்போதான் எனக்கு அந்த இடத்துல சுத்தமா பேச தெரியாது. அந்த ஒரு இடத்துல தான் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். உனக்கு சுத்தமாவே பேச தெரியாது, இதுல இருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு என் ஹஸ்பண்ட் வந்து நீ பேச கற்றுக்கணும் அப்படின்னா இதுக்கு போகணும்னு சொல்லி ஒரு சோசியல் மீடியா மூலமாக வந்தது தான் எனக்கு வெஸ்டீஜ். பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, ஜாயின் பண்ணிட்டேன். பட் ஆனால் பிஸ்னஸ் புரிஞ்சும் நான் வந்து அதை பண்ணாமல் இருந்தேன், அதுதான் உண்மை. ரியாஸ் பிரதர் எனக்கு ஐடியெல்லாம் போட்டு கொடுத்து ரெகுலராக மீட்டிங்கெல்லாம் கால் பண்ணி இன்வைட் பண்ணுவார். நான் வந்து வர்றது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அட்டன் பண்ணுறது, அப்புறம் அதை கண்டுக்காமல் விட்டுறது, சும்மா இயர்ஃபோனை போட்டு என் ஃபேமிலி கூட பேசுறது, இந்த மாதிரி இருந்தேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க்குங்கிறது கண்டிப்பாக மீட்டிங்கில் தான் எனக்கு கிடைச்சிது. எனக்கு மேலே ஒரு டைரக்டர் இருந்தாங்க. நான் ஜாயின் பண்ணும்போது அவங்க 12% அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தடுத்த மாதங்கள்லேயே அடுத்த மாதமே அவங்க பிரான்ஸ், அதுக்கு அடுத்தமே சில்வர்னு சொல்லி அவங்க பேசினாங்க. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்போது அவங்க வந்து ரொம்ப ஏஜ்டு பீப்புள், இவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்ற ஸ்பார்க் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் போய் ரியாஸ் பிரதர்கிட்ட, பிரதர் கண்டிப்பாக இவங்க இப்படி சாதிக்கிறாங்கன்னா என்னால் முடியும், எனக்கு அடுத்தடுத்து நீங்கள் கைட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து சொல்கிறது எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வந்தேன். ஃபாஸ்ட்டாக டேட் அச்சீவ் பண்ணி எனக்கு அந்த கங்க்ராச்சுலேட் பண்ணி போட்ட பேனர் கூட எடுத்து நான் வந்து பெரிய என்னமோ இன்னைக்கு சில்வர் வாங்கின அவார்டு எடுத்து வச்சு ஹாப்பியாக இருந்த மாதிரி என் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் காட்டி நான் ஃபாஸ்ட்டாக டேட் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லி குதிச்சிட்டு இருந்தேன். அடுத்தது எனக்கு டீமுங்கிறதே 12 நான் போகும்போது தான் எனக்கு டீம் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி நான் 12 அச்சீவ் பண்ணும்போது பார்த்தா எனக்கு டீமுங்கிறது சுத்தமாக கீழே இல்லாமல் போயிட்டாங்க. 2 பேர் தான் இருந்தாங்க. பிகாஸ் மொபைல் எனக்கு பிரேக் ஆச்சு. நான் வந்து அதை மொபைல் பிரேக் ஆனதை காரணமாக சொல்லி 2 நாள் எனக்கு அந்த ஸ்க்ரீனை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரக்கு எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல நான் முயற்சி பண்ணி உடனே பண்ணியிருந்தேன்னா அந்த டீம் அப்பயே நான் தக்க வச்சிருக்க முடியும். அது வந்து நான் புரியாமல் விட்டுட்டேன். எனக்கு ஒரு மாற்றங்கள்லாம் என்னோட வாழ்க்கையில் மாற ஆரம்பிச்சுது. கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிட்டேன். எனக்கு ஒன்றுமே நான் இங்கே வந்து அடிபட்டு ஒன்னொன்னுலேயும் நான் லாஸ் ஆகி அதை திருப்பி கொண்டு வரும்போது என் வாழ்க்கையில் உள்ள சேஞ்சஸுமே நிறைய இடத்துல நான் மாற்றங்களை ஃபீல் பண்ணேன். அடுத்தது இந்த 12 நான் அச்சீவ் பண்ணும்போது டீம் பிரேக் ஆச்சு. அப்போ போய் நான் ரியாஸ் பிரதர்கிட்ட கேட்டேன், பிரதர் எதனால் நான் வந்து இங்கே டீம் பிரேக் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க்கை வந்து என் டவுன்லைனுக்கு என்னால் சொல்லித்தர முடியல, அவங்களோட டவுட்ஸை ஃபாலோ பண்ண முடியல என்னால் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த இடத்துல அவர் சொன்ன ஒரே வார்த்தை, தான் இந்த இடத்துல சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்டை மாற்றிட்டு பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு சொன்னார்.
கண்டிப்பா நான் சம்பாதிக்கிறத விட என் டவுன்லைன்ஸ் இந்த இடத்துல சம்பாதிக்க வைக்கணும், என்னை நம்பி 4 பேர் வந்திருக்காங்க, அவங்கள நான் சம்பாதிக்க வைக்கணும்னு என் மனதளவில் நான் பிஸ்னஸ் மைண்டடாக திங்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த பெரிய டீமே எனக்கு கிடைச்சிது. என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் கடைசியில் சொல்கிறேன், என்னோட டீம் ஸ்ட்ரென்த்தை. அண்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் இந்த 12 அச்சீவ் பண்ணி ஒரு பிரான்ஸ் போகிறதுக்குள்ளேயே ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலே எனக்கு ஃபேஸ் பண்ண தெரியாது, பயந்துருவேன், திருப்பி பேச தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே சென்சிட்டிவான கேரக்டர் தான் நான். பட் ஆனால் இந்த 12லேருந்து பிரான்ஸ் வர்றதுக்குள்ள அப்படி ஒரு போல்ட்னஸ் என்கிட்ட கிடைச்சிது. எந்த இடத்துலையுமே தயக்கம் கிடையாது, தெளிவான முடிவு எடுக்க கற்றுக்கிட்டேன். யார் அந்த இடத்துல தப்பு பண்ணாலும் அவங்கள பொறுமையாக அமைதியாக கூட்டிகிட்டு போய் என்னால் ஃபேமிலியையும் நல்லபடியாக லீட் பண்ணி கொண்டு போக முடியுது. இப்போது சொல்லப்போனால் அந்த அளவுக்கு நான் ரொம்ப போல்டான பொண்ணாக இருக்கேன். ஒரு முடிவு எடுக்கிறதுனா கூட பெரியவங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கௌதமி கரெக்டாக சொல்லுவா அப்படின்னு எங்கிட்ட வந்து முடிவு கேட்டு பண்ணுற அளவுக்கு நான் ஒரு பெரிய மனுஷியாக தான் என்னைய நான் உணர்ந்துக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு வெஸ்டீஜுங்கிறது நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பிரான்ஸ் டைரக்டர் லெவலுங்கிறதும் நான் இந்த இடத்துல முக்கியமாக ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணது 12 to பிரான்ஸ் போகிறதுக்கு இடையில ப்ராப்பராக ஃபாலோ பண்ணதுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக, முக்கியமாக கன்சிஸ்டண்ட்டாக என் ஒர்க்கை பண்ணினேன். கன்சிஸ்டன்சி 2ஆம் தேதியே பண்ணினேன். 2ஆம் தேதியே பண்ணி அந்த பேனரை குரூப்லையும் என் டவுன்லைன்ஸுக்கும் அனுப்பினேன். அதுக்கப்புறம் மேஜிக் மாதிரி எனக்கு கீழே எல்லாருமே கன்சிஸ்டன்சி எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க. என்னாலேயே அதை நம்ப முடியலை. ஒரு பேனர் அடித்து நம்ம 2ஆம் தேதி பண்ணி பேனர் அடித்து போடுறது மூலயமா இவ்வளோ பேர் மாறுவாங்களான்னு எனக்கு தெரியல. என்னை பார்த்து அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணி வர ஆரம்பித்தாங்க. இதுக்கிடையில முக்கியமாக நான் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற ஒன்று இங்கே கரெக்டாக ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணினேன். என்னோட லீடர்ஸுக்கு, ஐடி எடுக்கக்கூடிய லீடர்ஸுக்கு தனியாக ஒரு அட்டண்டன்ஸு, நியூ ஜாயினர்ஸுக்கு தனியாக ஒரு அட்டண்டன்ஸு, ஐடி எடுத்து இப்போ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸு தனியாக ஒரு அட்டண்டன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அண்டு முக்கியமாக நான் ஃபோக்கஸ் பண்ணினது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 to 8, 5லேருந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8க்கு எல்லாத்தையுமே பூஸ்டப் பண்ண ஆரம்பித்தேன். ஆட்டோமேட்டிக்காக 5ங்கிறது அடுத்த மாதமே அவங்களுக்கு 12 ஆக ஆரம்பிச்சுது. அடுத்தடுத்த மாதங்கள்லேயே இப்போ எனக்கு கீழே ஒரு பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த இந்த மாதம் அடுத்த மாதம்னு அடுத்தடுத்த லெவலில் டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அடுத்தடுத்தது நம்ம மீட்டிங்கில் பேசுவாங்க. அப்போ இந்த இடத்துல நான் முக்கியமாக ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா 8% ஃபோக்கஸாக வச்சு எல்லாத்தையுமே பூஸ்டப் பண்ணினேன். யார் எந்த இடத்துல ஸ்லோ ஆனாலும் அந்த இடத்துல போய் நான் மோட்டிவேட் பண்ணினேன். யார் 100 பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தனியாக இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்து பிஸ்னஸ் இன்னும் தெளிவாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐடிஸ் வந்து ரெகுலராக நம்ம எடுக்க மாட்டோம். எனக்கு வந்து சில இடங்கள்ல நான் டீம் வளரும், பட் ஆனால் அந்த இடத்துல எல்லாரும் கொஞ்ச நாள் இருப்பாங்க, குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து டீம் ரொம்பவுமே என்னோட அட்டண்டன்ஸில் கம்மியாக ஆரம்பிக்கும். இது வந்து ரியாஸ் பிரதர் எனக்கு சொன்ன ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நீங்கள் ஐடி எடுக்க மாட்டீங்க, அதை மாற்றுங்கன்னு சொன்னார். வீக்லி டார்கெட் எடுக்க ஆரம்பித்தேன். ஐடிங்கிறத எனக்கு ரெகுலராக நிற்க ஆரம்பிச்சது. போனாலும் எனக்கு வந்து ஐடிங்கிறத அங்கே டெவலப் பண்ணிகிட்டே இருந்ததுனால அட்டண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து ப்ராப்பராக அதே மாதிரி ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. அடுத்தது இந்த வீக்லி டார்கெட் எடுக்கும்போது நம்மளுக்கு பிவிஸ்ங்கிறது நிறைய வரதை நான் ஃபீல் பண்ணேன். 100 days எடுக்கும்போது ஐடிஸ் வரும், வீக்லி டார்கெட் எடுக்கும்போது பிவிஸ் வரும். இது நல்லாவே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்போ வரைக்கும் ப்ராப்பராக நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்டு இந்த இடத்துல முக்கியமாக சொல்ல போனால் நான் ஒரு 3 சமைக்கிறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சமையல் ரூம்லேயே தான் இப்போ யாரும் வந்தாலும் பேச மாட்டேன். அவ்வளோ நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்து சமைப்பேன். பட் ஆனால் இப்போது 2 வேளைக்கான சமையலையும் சேர்த்து ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்பாங்க, கௌதமி மட்டும் இவ்வளோ வெரைட்டிஸ் எப்படி இவ்வளோ சீக்கிரம் சமைக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து எனக்கு தான் ஆன்சர் தெரியும். ஏன்னா எனக்கு இங்கே ஒரு பெரிய கோல் வெயிட்டிங்கில் இருக்குது. எனக்கு எண்ணம் பூரா வெஸ்டீஜ்லேயே தான் இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போதுலேருந்து என்னோட ட்ரீமை வந்து கோல்டு கார்டாக போட்டு நான் எந்திரிச்சு டக்குன்னு முழிச்சு பார்க்குற இடம்னு பார்த்தா அது கோல்டு கார்டில் தான் நான் பார்ப்பேன். என்னோட கோல் ஃபிக்ஸ் பண்ணி எழுதி வச்சிருக்கிற இந்த கார்டில் தான் பார்ப்பேன். பார்த்துட்டு எந்திரிச்சு போனதுலேருந்து எல்லாமே எனக்கு வெஸ்டீஜை பற்றின எண்ணமாக தான் இருக்கும். படுக்கும்போது வரைக்கும் எனக்கு நாள் முழுக்க வெஸ்டீஜை பற்றின எண்ணமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சமையல் ரூமில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. என்னோட ஒர்க்கை நான் சீக்கிரம் அந்த இடத்துல என்னோட ஒர்க்கையும் நான் முடிக்கணும். அந்த இடத்துல என்னோட ஒர்க்லேயும் நான் குறை வைக்கக்கூடாது, அதே மாதிரி வெஸ்டீஜுக்கும் நான் குறை வைக்கக்கூடாது. ஃபேமிலி ப்ளஸ் என்னோட பிஸ்னஸ் ரெண்டையும் ஈக்குவலாக டெராஸில் ஈக்குவலாக ஏறக்குறைய பார்க்காம ஈக்குவலாக வச்சு பார்க்க ஆரம்பித்தேன். இது எல்லாமே எனக்கு கண்டிப்பாக வெஸ்டீஜால தான் நடந்தது. நான் வந்தது என்னமோ பேச கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். பட் ஆனால் எனக்கு இங்கே கிடைச்சது என்னோட வாழ்க்கைங்கிறது இது உனக்கு வாழ்க்கை கிடையாது. டோட்டலாக இந்த 6 மாதத்தில் அவ்வளோ ஒரு மேஜிக் மாதிரி நான் என்னோட
உலகத்தை நான் பார்க்கக்கூடிய பார்வையே டோட்டலாக எனக்கு மாறி இருக்கு. எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக எல்லாமே முடியும்னு எல்லாத்துலேயுமே இறங்கி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எது சொன்னாலும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு தான் என் வாயில வருது. இன்னைக்கு தான் என் ஹஸ்பண்டே சொன்னார், இப்போலாம் நீ முடியறதில்ல, நீ எதையுமே சொல்றதில்ல, எல்லாத்தையுமே பண்ணிடுறேன்னு சொல்றேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுங்கிறது நிறைய என் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஓப்பனாக என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் பேச தெரியாம பயந்து இருந்தேன் இல்லையா, இப்போ வந்து அவார்ட் போறேன்னு சொன்ன உடனே இன்னைக்கு என் கொழுந்தனார் இருமுடி கட்டிட்டு போறாரு, இருந்தாலும் நீ போயிட்டு வான்னு சொல்லி என்னை அங்க கொண்டு போய் விட்டு பத்திரமா கூட்டிட்டு வர அளவுக்கு எனக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவா வெஸ்டீஸுங்கிற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இவன் நல்லா மாறிட்டாங்கிறத அவங்க ஃபீல் பண்றாங்க. ஃபேமிலிலேயே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே மெயினாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சப்ளிமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுச்சு. என் அத்தைக்கு வந்து சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் 3மே நான் வெஸ்டீஜ்குள்ளே வரும்போது இருந்தது. அவங்க அலோபதி டேப்லெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஜாயின் பண்ண உடனே ரியாஸ் பிரதர் வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க, அந்த மாதிரி அது கியூர் பண்ணுன்னு சொன்னாரு. சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்த வித்தின் 1.5 மாசத்துலயே அத்தைக்கு நாங்க சுகர் செக் பண்ணும்போது சுகர் வந்த ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 534 லெவல் இருந்தது. ஆனா அப்போ ஒரு 1.5 மாசம் கழிச்சு செக் பண்ணும்போது கரெக்டா 120. 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 120ங்கிறதா மெயின்டைன் ஆகுது. ப்ரெஷர் ஆகட்டும், சுகர் ஆகட்டும், எல்லாமே. இப்போ 6 மாசம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணி பார்த்துருக்காங்க. உங்களுக்கு எதுக்குமா நீங்க டேப்லெட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு சுகர் ப்ரெஷர் எதுவுமே இல்லையே, அப்படி எதுக்காக ரெகுலர் செக்அப் வரீங்கன்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ அலோபதி டேப்லெட்டையும் விட்டுட்டாங்க. ப்ராப்பரா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. டோட்டலா உடம்பு அந்த ஹெல்த்துங்கிறதையே நான் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பா எனக்கு வெஸ்டீஜ் தான் ரொம்ப உதவியா இருந்தது. ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சர்ஜரி வந்து எனக்கு குறைச்சு கொடுத்துருக்கு. இப்ப கூட என் வெரிகோஸ் வெயினுக்காக ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் தான் என் மாமனாருக்கு. வெரிகோஸ் வெயினுக்காக 1.5 மாசமா எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க நல்லாவே எனக்கு பெயின் குறைஞ்சிருக்கு, நான் எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், நான் இதையே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப பிறந்த ஒரு 1.5 வயசு குட்டி பாப்பால இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சப்ளிமெண்ட்டுங்கிறதா எனக்கு வெஸ்டீஜ். நான் இவ்வளவு தூரம் நான் பண்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் சப்ளிமெண்ட் தான் எனக்கு உதவி பண்ணுச்சு. முக்கியமா எல்லா ப்ராடக்ட்ஸுமே தான். டோட்டலா ஒரு குழந்தை பாப்பா எடுக்கக்கூடிய கம்மிஸ்ல இருந்து பெரியவங்க எடுக்க வரைக்கும் சப்ளிமெண்ட் வரைக்கும் எல்லாமே. முக்கியமா சொல்ல போனா நாங்க வந்து வெஹிக்கல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இந்த இடத்துல நானோ எனர்ஜைசரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்ஜின் சீஸ் ஆகுற லெவலுக்கு போய் அந்த இடத்துல கூட எனக்கு நானோ எனர்ஜைசர் ஹெல்ப் பண்ணி என்ஜின் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்து இப்போ வரைக்கும் அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதுக்கு வெஸ்டீஜுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட கோல் வந்து சில்வர்ல எல்ஓபி அச்சீவ் பண்றது தான். கண்டிப்பா இந்த மாசம் என்னோட கோலா நான் வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த மாசம் என்னோட எல்ஓபியையும் நான் அச்சீவ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, என்னோட அட்டனன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து இப்போ 89 இருக்கு. இதை வந்து நான் ப்ராப்பரா 100ங்கிறத நான் ஃபாலோ பண்ணணும். அட்டனன்ஸ் எடுக்கும்போது தான் எனக்கு கீழே இவ்வளோ பெரிய டீம் இருக்கா அப்படின்றதையும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எல்லாரும் கரெக்டா அட்டனன்ஸ் எடுங்க. முக்கியமா எல்லாரும் ரிட்டர்ன்ல எடுங்க. ஒரு நோட் அதுக்குன்னு தனியா வாங்கி வச்சு எல்லாரும் உங்க கைப்பட எழுதுங்க. டோட்டலா உங்க வெஸ்டீஜ் வந்து உங்க லைஃபையே மாத்தி கொடுக்கும். அடுத்தது எனக்கு கீழே இருக்கக்கூடிய 12 நான் குவாலிஃபைடும் 2 பேர் இருக்காங்க, 12 இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் நான் டைரக்டர்ஸா கூட்டிட்டு வந்து மீட்டிங்ல கண்டிப்பா நான் பேச வைப்பேன். நான் மட்டும் சம்பாதிக்கிறது இல்லாம என்னை நம்பி இருக்கிற எல்லாத்தையுமே நான் சம்பாதிக்க வைப்பேன். அடுத்தது எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் அப்லைன் என்னோட டவுன்லைன்ஸ். எனக்கு வழிகாட்டினது என்னோட ஃபேமிலி. முக்கியமாக எனக்கு வந்து கடவுள் இது உன் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி காட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜை விட சரவணன் பிரதர் டீமில் கொண்டாந்து என்னை உட்கார வச்சுது. அது இல்லாமல் ரியாஸ் பிரதர் கீழே என்னை டவுன்லைனாக என்னை அனுப்புனது தான் ரொம்ப பெரிய உதவியாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு கூட சரவணன் பிரதர் சொன்னார், கடவுள் வந்து உங்களுக்கு இதுதான் உன் வாய்ப்புன்னு சொல்லி டைரெக்டாக அவரும் இறங்கி வந்து சொல்ல மாட்டார், யாரோ ஒரு பர்சன் மூலயமா தான் அனுப்புவாருன்னு சொன்னார். கண்டிப்பாக அது என் ஹஸ்பண்டும் என்னோட அப்ளைன் கோல் டைரக்டர் ரியாஸ் பிரதரையும் தான் நான் பார்க்குறேன். இவங்க 2 பேரும் தான் எனக்கு இவ்வளோ தூரம் நான் வளர்ந்து வந்திருக்கேன். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் அதுக்கு காரணம். அதே மாதிரி என்னோட டவுன்லைன்ஸுமே எந்த இடத்துலையுமே என்னால் விட்டு கொடுக்க முடியாது. நான் சொல்கிற எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வராங்க. அதனால தான் அவங்களாலையுமே டெவலப் ஆக முடியுது.
முக்கியமா இங்க நான் பட்ட எதையுமே என்னோட டவுன்லைன்ஸுக்கு நான் சொல்லி சொல்லி தான் கூட்டிட்டு வரேன். அவங்க ப்ராப்பரா ஃபாலோ ஆகி வராங்க. அடுத்தடுத்த தடவை சீக்கிரமா அச்சீவ் பண்றாங்க. அண்ட் தேங்க்யூ சரவணன் பிரதர், தேங்க்யூ பிரதர். உங்க டீம்ல நான் வந்ததுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு கூட என் ஹஸ்பண்டோட நான் மீட்டிங் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்திருந்தேன். அந்த இடத்துல என் ஹஸ்பண்டோட டீச்சர் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்களும் வெஸ்டீஜில் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வேற டீம். அந்த இடத்துல வந்து என் ஒய்ஃப் வந்து 6 மாசமா இருக்காங்க வெஸ்டீஜில் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படி அவங்க சொன்ன உடனே அவங்க டக்குன்னு என் கையை பார்த்தாங்க. எனக்கு வந்து என்ன மாதிரியான டேக் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சில்வருக்கு உண்டான டேக் வந்து நான் போட்டிருந்தேன். அவங்க அதை பார்த்த உடனே டக்குன்னு ஒரு மாதிரியா இப்பதான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க போல இருக்குன்னு பார்த்த அவங்க சில்வர் டைரக்டர் டேகை பார்த்த உடனே டக்குன்னு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன்மான்னு சொன்னாங்க. யாரோட டீம்னு கேட்டாங்க. சரவணன் சாரோட டீம்னு சொன்ன உடனே சொல்லி ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் வந்து எனக்கு சொல்லிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு நல்லா ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு டீம்ல இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ பிரதர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து சில்வர் டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்கீங்க. அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்டாரு, டைமண்ட், க்ரௌனுக்கு வந்து டார்கெட் பண்ணுங்க.